வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட ஜாதகத்தையும் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோட ஜாதகத்தையுமே ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கோம். பட் இந்த ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தையும் ஒன்றா சேர்த்து கம்பேர் பண்ணி போடலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ ஏன் கம்பேர் பண்ணி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரசியலில் அவரை மாதிரி ஒரு தலைவர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து பேர் புகழ் சம்பாதிச்சுட்டு போயிட்டாரு. என்னதான் அவர் வந்து சினிமாவில் இருந்தாலும் அரசியல் அவர் வாங்கின பேர் தான் அதிகம் அப்படின்னு வந்து சொன்னா. ஸோ அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை எடுத்துக்கிட்டாலுமே அவரும் அரசியலில் வந்து இருந்தார். பட் அரசியலில் வந்து ஜெயிக்க முடியல. பட் சினிமா துறையில் அவரை மாதிரி ஒரு நடிகர் இனிமேலும் பிறக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அதிக அளவுக்கு நடிப்பின் உச்சத்தை தொட்ட ஒரு நடிகர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் தாங்க. அப்போ அரசியலில் உச்சத்தை தொட்ட ஒருத்தரோட ஜாதகம் எப்படி இருக்குது, அதே மாதிரி நடிப்பில் உச்சத்தை தொட்ட ஒருத்தரோட ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ண போகிறோங்க. ஸோ ஏன் இவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே சினிமா துறையிலையும் இருந்திருக்காங்க, அரசியல்லையும் இருந்திருக்காங்க. அதில் சினிமா துறையில் சாதிச்சது பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள். அதே மாதிரி அரசியலில் சாதிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஜாதகம் தான் அதில் வந்து பீட் பண்ணிச்சு. ஸோ அப்படி இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்துச்சு, இவர் எதனால அரசியலில் சாதிச்சாரு, இவர் எதனால வந்து சினிமா துறையில் சாதிச்சார் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு அனாலிசிஸாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கும் சரி, லக்னாதிபதி ரெண்டு பேருமே நல்லபடியாக இருக்காங்க. உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் உங்கள் ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தையுமே தரேன், நீங்கள் வந்து பாருங்கள். லக்னாதிபதி ஓகேப்பா. ஏன்னா எந்த ஒரு ஜாதகத்துலையுமே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி நல்லா இருக்காரா அப்படிங்கிறதா. ஏன்னா லக்னாதிபதி கெட்டுப்பட்ட ஜாதகத்தில் என்னதான் யோகங்கள் இருந்தாலுமே நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அரசியலை பொறுத்த வரைக்கும் இல்லை எந்த யோகமாக இருந்தாலுமே சந்திரன் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் சிவாஜி கணேசன் அவர்கள் தேய்பிறை சந்திரனில் வந்து பிறந்திருக்காரு. ஆனால் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனில் பிறந்திருக்காரு. ஸோ அரசியலுக்கு முக்கியமான கிரகங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், முக்கியமாக சூரியனும் குருவுங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ஃபோர்ஸாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத வந்து குறைக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த வளர்பிறை சந்திரன்லேயே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு முன்னோட்டமாக வந்து போயிட்டாருங்க. ஏன்னா நடிப்புக்கு முக்கியமான கிரகங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனும் புதனும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்திலுமே பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் சேர்ந்து தாங்க வந்து இருப்பாங்க. ஸோ அதனால தான் ரெண்டு பேரும் சினிமா துறையில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த ஜாதக டீட்டெயில்ஸை வந்து பாருங்களேன். இதில் உங்களுக்கு சிவாஜி கணேசன் மற்றும் எம்ஜிஆர் அவர்களோட ஜாதகத்தை வந்து சைட் பை சைடு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம், லக்னம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னங்க. ஸோ எம்ஜிஆர் பிறந்தது பார்த்தீங்கன்னா மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், லக்னம் போய் விழுந்தது கன்னி லக்னம்ங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தையுமே தனித்தனியாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேரிட்டிவ் வீடியோ தாங்க. எப்பயுமே ராசியும் லக்னமும் 6, 8, 12 வந்து மறைஞ்சிருக்க கூடாதுங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்துல ராசியும் லக்னமும் என்ன அப்படின்னா உடலும் உயிரும் மாறுங்க. சிவாஜி கணேசன் அவர்களோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 3ஆம் பாவத்துல போய் ராசி அப்படிங்கிறது விழுந்திருக்கும். ராசியிலிருந்து எண்ணி வரும்போது அது 11ஆம் பாவம், அதாவது வந்து நம்ம எதுலையுமே சாதனை அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அது இந்த 11ஆம் பாவத்தை வந்து குறிக்குங்க. ஸோ அப்போ அவருக்கு லக்னமும் ராசியும் ஒரு வெற்றியை வந்து கொடுக்குது. ஸோ அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா லக்னம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்திலிருந்து 7ஆம் பாவத்தில் போய், அதாவது 7ஆம் பாவத்தில் வந்து சந்திரன், அதுவும் வளர்பிறை சந்திரனா யோகம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த யோகமான வளர்பிறை சந்திரன் பார்த்தீங்கன்னா லக்னத்தையே பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியான ஒரு யோகத்தை ஏற்படுத்திக்கணும். அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே ஜாதகம் நல்லபடியாக இருக்குது, அதனால தான் அவங்களால சாதிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து கும்ப லக்னம், கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வரன் 10ஆம் பாவத்தில் கேது கூட போய் உட்காந்துருக்காரு. ஸோ 10ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம். ஸோ அவர் எதை தொழிலாக சூஸ் பண்ணுறாரோ அந்த தொழில் அவர் ஜெயிச்சு மேலே வருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா லக்னாதிபதி மறையில யோகமாகி 10ஆம் பாவத்தில் அதுவும் கடமை அப்படின்னு வந்துருச்சுன்னா அவர் ரொம்பவே கண்ணியமாக இருப்பார். அந்த டைமிங் சென்ஸ்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த தொழில் மேலே அதிக பக்தி உள்ளவராக வந்து இவர் இருப்பாருங்க. ஸோ அதனால தான் தொழிலில் வந்து சாதிக்க முடிஞ்சிருக்கு. லக்னாதிபதி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஸோ அதே சமயம் எம்ஜிஆர் அவர்களோட லக்னம் பார்த்தீங்கன்னா புதனோட வீடான கன்னி லக்னம். கன்னிக்கு 5ஆவது வீட்டில் போய், அதாவது வந்து திரிகோண வீட்டில் போய் வந்து புதன் உட்காந்துருக்காருங்கிறது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இப்போ சிவாஜி கணேசன் அவருக்கு லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கா, எம்ஜிஆர் அவர்களுக்கு லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்ததுல சிவாஜி கணேசனுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் வந்து சனியோட வீடு கூட
பரிவர்த்தனை யோகத்துக்கு போய் யோகமாயிடுறார். அதுவும் 5ஆம் பாவம் திரிகோண வீடு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கறனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்பவே வலுவாகுதுங்க. அப்ப லக்னத்தின் அடிப்படையில பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களோட ஜாதகம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் லக்னத்தையே பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் அதுவும் வளர்பிறை சந்திரன் சேர்ந்து பார்க்குது அப்படிங்கறனால தான் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி அரசியலுக்கு முக்கியம் வாய்ந்த வீடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவமும் 7ஆம் பாவம் தாங்க. ஸோ 7ஆம் பாவம் அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நம்மளோட பார்ட்னர்ஸ், அதாவது நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க, நம்மளே கவரக்கூடியவங்க எல்லாமே இந்த 7ஆம் பாவத்துல தாங்க இருக்கும். ஸோ அரசியல் அப்படின்னா மக்களுக்காக அரசியல் அப்படிங்கும்போது 7ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி சனியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், குருவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சூரியனும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா முன்கோபம் அப்படிங்கிறதும் எதையும் துணிஞ்சு செய்யக்கூடியதை மட்டும்தான் உருவாக்கி கொடுக்கும். சூரியனும் குருவும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தான் அரசியல்ல தனியா ஒரு நிலையில வந்து நிற்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் 7ஆம் பாவத்திலேயே குரு ஆட்சியாகி கூடிய வளர்பிறை சந்திரனும் சேர்ந்து உட்காந்து குருச்சந்திர யோகத்தையும் உண்டாக்கி கொடுக்குது. அதே மாதிரி கஜகேசரி யோகத்தையும் உண்டு பண்ணி கொடுக்குது. அதனாலதான் எம்ஜிஆர் அவர்களோட ஜாதகம் அரசியல் ரீதியா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா ஒரு ஜாதகத்துல அரசியல் ரீதியான கிரகங்கள்னு வரும்போது சூரியன் குரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேந்திரங்கள்ல இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லபடியா இருக்கும். ஸோ அது எம்ஜிஆர் அவர்களுக்கு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சனால தான் அரசியல்ல எம்ஜிஆரால சாதிக்க முடிஞ்சு. ஸோ சிவாஜி கணேசன் அவர்களால அரசியல்ல சாதிக்க முடியல. ஆனா எப்படி சினிமால இவ்வளவு சாதிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்து உட்காந்துருக்குங்க. ஸோ இங்க சந்திரன் தேய்பிறை சந்திரனா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அமாவாசையை நோக்கி வந்து அந்த சந்திரன் போலங்க ஓரளவுக்கு அவர் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. ஸோ அதனாலதான் இந்த குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் இவருக்கும் வேலை பார்த்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி 3ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள்ல நுணுக்கம் அப்படிங்கிறதையும் கலை அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா எழுத்து அப்படிங்கிறது 3ஆம் பாவம். ஸோ அதனால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு சிந்திச்சு கரெக்டான வகையில செய்யக்கூடிய புதுசா முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் பாவம் அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ தன்னை புதுசா காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து சினிமா துறை ரீதியா அவருக்கு அதிக அளவுக்கு கொடுத்துருக்கு. ஸோ 2 பேர்த்தோட ஜாதகத்திலுமே பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. அது இன்னுமே பிளஸ் பாயிண்டா வந்து அமையுது. அதே மாதிரி இப்ப எம்ஜிஆர் அவர்களோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புதனும் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்தாலும் அந்த இடத்துல எந்த கிரகங்களும் ஆட்சி ஆகல. லக்னாதிபதி தான் வந்து ஸ்ட்ராங்கா தவிர ஆட்சி ஆகல. ஸோ அதனாலதான் சினிமா துறையில சிவாஜி கணேசன் மாதிரி வந்து எம்ஜிஆரால சாதிக்க முடியல அப்படின்னாலுமே அரசியல்ல வந்து அவர் சாதிச்சிருக்காரு. 5ஆம் பாவங்கிறது அரசியல். ஆனா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் பாவமும் ஸ்ட்ராங் ஆகி அதாவது குருச்சந்திர யோகமும் ஸ்ட்ராங் ஆகி 9ஆம் பாவத்திலே சுக்கிரனும் புதனும் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல போய் சுக்கிரனும் புதனும் ஸ்ட்ராங் ஆகி இன்னுமே அதிக அளவுக்கு யோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனாலதான் அவரால் அரசியல்ல அதிக அளவுக்கு சாதிக்க முடிஞ்சிச்சு. இவரால் பார்த்தீங்கன்னா சினிமாவில் அதிக அளவுக்கு சாதிக்க முடிஞ்சிச்சு. ஸோ 2 பேருக்குமே அந்த அமைப்பு இருக்கு அப்படிங்கிறனால தான் 2 பேருமே அதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. அவருக்கு அரசியல்ல சாதிக்கணுங்கிற அமைப்பு, இவருக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் சாதிக்கிறதுங்க அமைப்புங்க. ஸோ இதை வச்சு மட்டுமே எல்லாத்தையுமே வந்து முடிவு பண்ணிட முடியாது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கிரகம் எந்த சாரத்துல போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு கிரகம் ஆட்சியாயிருக்கு, உச்சமாயிருக்கு, கிரகங்கள் எல்லாமே கேந்திரத்துல உட்காந்துருக்கு, திரிகோணத்துல உட்காந்துருக்கு, அதனால என் ஜாதகம் ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து சொல்ல முடியாதுங்க. லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னாலே ஓரளவுக்கு இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். பட் அதையும் தாண்டி அந்த கிரகம் எந்த கிரகத்தோட சாரத்துல போய் உட்காந்துருக்குது, எந்த கிரகத்தோட சாரத்துல உட்காந்து திசை நடத்துது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க ஒரு ஜாதகத்துக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க 2 பேர்த்தோட கிரகங்களும் எந்த சாரங்கள்ல உட்காந்துருக்கு அப்படின்னு பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது சிவாஜி கணேசன் அவர்களோடது, அடுத்து இருக்கிறது எம்ஜிஆர் அவர்களோடது. ஸோ ஃபர்ஸ்ட் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து பாருங்களேன், ஒரு கிரகம் தன்னோட சொந்த சுய சாரத்துல உட்காந்து இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை உட்காந்து திசை நடத்தினாலோ அது ரொம்பவே யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ அப்படி சிவாஜிக்கு எந்த கிரகம் வந்து சுயசாரத்தில் உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஸோ செவ்வாய் தான் வந்து உட்காந்துருக்கு. அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவக்காரர் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி டைமிங்கில் பங்க்சுவலாக வந்து இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டைமிங் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த டைமிங் வர்றது அந்த டைமிங்க்கு கிளம்புறதுல வந்து ரொம்பவே கரெக்டாக இருப்பார், கொஞ்சம் கோவப்படுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியுங்க. ஸோ அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களோட ஜாதகத்தை நீங்கள் வந்து பாருங்களேன். ஸோ அவருக்கு 2 கிரகங்கள் வந்து சுயசாரத்தில் உட்காந்துருக்கு. அதுவும் அந்த 2 கிரகங்களுமே அரசியலுக்கு உரிய கிரகங்கள். அதனால தான் அவரால் அரசியலில் வந்து சாதிக்க முடிஞ்சுங்க. ஸோ சூரியன் பாருங்களேன், சூரியன் தன்னோட சுயசாரத்திலே உட்காந்துருக்காரு. அதே மாதிரி குருவும் தன்னோட சுயசாரத்திலே உட்காந்துருக்காரு. ஸோ அரசியலுக்கு முக்கியமான கிரகங்கள் சூரியனும் குருவும் தான். அவங்க 2 பேருமே தன்னோட சுயசாரத்தில் உட்காந்துருக்கிறது இன்னுமே யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த திசை நடத்துகிறாரோ இல்லை எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அது மாதிரி தாங்க வந்து செயல்படாது. ஸோ அப்படி பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு சந்திரன் உட்காந்துருக்கிறது தன்னோட லக்னாதிபதியான புதனோட சாரம் வாங்கி உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறனால
எம்ஜிஆர் அவர்களோட ஜாதகம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் அவர் ஆரம்பித்த கட்சி அவர் இல்லை அப்படின்னாலுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதற்கு அவரோட ஜாதகம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஸோ சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் மேக்ஸிமம் இந்த ராகு கேது இது மாதிரி தான் வருது அப்படிங்கிறனால புதுசாக ஒரு விஷயத்த நடிக்கணும். ஏன்னா அவருக்கு சுக்கிரனும் புதனும் சேர்ந்து உட்காந்துருக்குது, அதுவும் 9ஆம் பாவம் 10ஆம் பாவம் சனி இருக்குது. அப்படிங்கிறனால அந்த சினிமா துறையில் தான் ஆர்வங்கள் அதிக அளவுக்கு போச்சே தவிர அரசியலில் ஆர்வங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் சூரியனும் குருவும் எம்ஜிஆர் அவர்கள் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறனால தான் ஜெயிக்க முடியல. ஏன்னா சூரியன் பாருங்கள் சந்திரனோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு சிவாஜி அவர்களுக்கு, அதே மாதிரி குரு பாருங்கள் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. ஸோ சுக்கிரன் அப்படின்னாலே சினிமா, அதனால தான் இவர் சினிமா துறையில் அதிக அளவுக்கு சாதிச்சார், இவர் அரசியலில் சாதிச்சார். ஸோ 2 பேருக்குமே சாதனை அப்படிங்கிறது ஒன்று தான், அவங்க சூஸ் பண்ண ஃபீல்டு மட்டும்தான் வேற வேற அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரும் அரசியலில் ஓரளவுக்கு பங்கு கொடுத்துருக்காரு, இவருக்கும் நல்லபடியாக போயிருக்கு, இவரும் சினிமாவில் நல்ல ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் தான் எம்ஜிஆரும். ஸோ ஜாதக டிஃப்ரென்ஸ் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா அந்த வளர்பிறை சந்திரனாக இருந்துச்சு அப்படின்னா அது அதிக அளவுக்கு யோகத்தை கொடுக்குங்க. ஸோ இதுதான் 2 பேரோட ஜாதகத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.